இது பிரிட்ஜ் பண்ற பேர் வழியேன்னு கீழே இருக்கிறது மேல ஐடி கம்பெனிஸ் அளவுக்கு யாரும் சம்பளத்தை கொண்டு போறது இல்லை. இங்க கீழே சம்பளம் 10,000 இருந்ததுன்னா அதுல ₹1,00,000 இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ₹1,00,000 மாசம் சம்பளம் பண்றேன்னு யாரும் பண்ண போறது கிடையாது. சரி, நெக்ஸ்ட் வழி அந்த ஐடி கம்பெனிஸுக்கு இருக்கிறதையும் குறைச்சி போடுறேன் சம்பளத்தை, அதையும் 10,000 லெவலுக்கு கொண்டு வந்துடுறேன்றது அன்ஃபேரா இருக்கும். பிகாஸ் தே ஆர் மேக்கிங் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். அதை எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கறதையும் தடுத்து நீ கொடுக்காதப்பா இவ்வளவு சம்பளம்ன்றதும் தப்பு தான். இந்த டிஸ்பாரிட்டிஸ் இன் இன்கம் இருக்கத்தான் இருக்கும். முன்னெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போறவனுக்கு மாசம் ₹400 சம்பளம் கிடைக்கும், ₹300 கிடைக்கும். பிரைவேட் சர்வீஸுக்கு போனாக்க, பிரைவேட் கம்பெனிஸ்ல போனாக்க ₹7,000 ₹8,000 கிடைக்கும். 10 times more ஃபார் தி சேம் சிமிலர் ஜாப். இன்ஃபேக்ட் இவனுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக கூட இருக்கும். இருந்தாலும் பிரைவேட் ஒரு பெரிய கம்பெனியில ஒரு தொழிற்சாலையில பியூன் அப்படின்னாக்க அவனுக்கு மாசம் ₹4,000 இருக்கும். வேற கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூன்னா ₹400 இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 times டிஃபரன்ஸ் முன்னையே கூட இருந்தது. இல்லாம ஒண்ணு இல்லை டிஃபரன்சஸ். எப்போ அதாவது இன்கம் எல்லாம் ஒரே லெவல்ல இருந்து இன்னைக்கு ஒரு பக்கம் வசந்து ஒரு பக்கம் தாழ்ந்துட்ட மாதிரி இல்ல விஷயம். இந்த டிஸ்பாரிட்டிஸ் இருக்கும். ஒரு வைட் கேப் வந்து டிஸ்பாரிட்டி இப்ப ரொம்ப. அதனால இப்போ அந்த ஐடி கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ், அவங்க எவ்வளவு பேர் பிளாட் எல்லாம் வாங்கிவிட்டாங்க. அதனால அது பிளாட் விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணமா? இல்ல, பிளாட் விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? லேண்ட் இஸ் பிகமிங் டேரர் அண்ட் டேரர். இருக்கிறது சப்ளை ரொம்ப கம்மி. லேண்ட்ன்றது பிக்சட் சப்ளை, அவ்வளவுதான். புதுசா லேண்ட் யாரும் கிரியேட் பண்ண முடியாது. இருக்கிற லேண்ட் அவ்வளவுதான். அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு முன்னை விட. காரணம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எல்லாரும். இதுல அவுட்ஸ்கட்ஸுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னா அதுல தப்பே இல்லை. அவங்க இன்கமுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. முன்னையோட என்ன கேட்டா எல்லாருக்கும் லைஃப் பெட்டரா இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஆபீஸ் பியூனை பிடிச்சுன்னு பார்த்தாக்க லைஃப் அவனுக்கு பெட்டரா இருக்கு. இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் தரத்தினால சம்பளம் என்ன ஆகும்னா மற்ற கம்பெனிஸும் சம்பளத்தை உயர்த்த வேண்டி வரும். வேற வழி கிடையாது. சிறிய நிர்வாகங்கள் வந்து நசுங்கி போயிடாது. சிறிய நிர்வாகங்கள் பிகமிங் மோர் அண்ட் மோர் இன்எஃபிஷியன்ட். என்னத்துக்காக சிறிய நிர்வாகங்கள் இருக்கணும்? எல்லாம் பெரிய நிர்வாகமா இருக்கட்டும். சிறிய நிர்வாகம் அவன் தனி மனுஷன், அவனே பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டான். இல்ல, அப்ப நீங்க சொல்ற முறையை பார்க்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்டோட வர சிறிய நிர்வாகம்ன்றது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு தான் சப்ளை பண்ணும். அதுக்கு நெசசிட்டி இருந்தா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரோட்ல காய்கறி விற்கிறான். ரிலையன்ஸ் ஸ்டோர் வந்ததுனால ரோட்ல காய்கறிக்காரன் அடிபட்டுருவான்றதே நான் ஒத்துக்கல. பிகாஸ் வீட்டு வாசல்லையே வாங்கணும்னு சில பேர் இருக்கா. அவ தான் எப்பவுமே அங்க வாங்குவா. இல்லாட்டா அவ கொத்தவால் சாவடிக்கோ தண்ணி துறைக்கு தான் போயிட்டு இருந்தா. வீட்டு வாசல்ல வாங்கணும்ன்றவா இந்த காய்கறிக்காரங்கிட்ட வாங்குவா. நாங்க அவ்வளவு தூரம் போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்றவா. அந்த சர்வீஸுக்கு இன்னும் அந்த அளவுல வேல்யூ இருக்கும். அவ்வளவுதான். இப்ப ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வில்லேஜ்ல சர்வீஸ் பண்ணணும் ஒரு கம்பல்சரி பீரியட்னு. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? டாக்டர்ஸுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து அவனை ஒரு வருஷம் சர்வ் பண்ண சொன்னா நியாயம். அவனுக்கு கட்டையா ஒரு சம்பளத்தை கொடுத்தா இன்னைக்கு மெடிக்கல் எஜுகேஷனுக்கு ஒருத்தனை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. 30 lakhs ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த 30 லட்சத்தை செலவழிச்சுட்டு இவன் ஃபர்ஸ்ட் 1 year பூரா நீ ஆல்மோஸ்ட் சம்பளம் இல்லாத லெவலுக்கு ஒரு ஸ்டைபண்ட் மாதிரி இரு அப்படின்றது ஒழுங்கில்லை. நல்ல சம்பளம் கொடுத்தாங்க they can bring forward this scheme. இல்ல, இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு பெரிய நிர்வாகத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சம்பளத்தை அரசாங்கம் ஏத்திர முடியாது, அப்படி நடக்க முடியாதுன்னு சொல்லி பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எந்த விதமான மெடிக்கல் ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் எதுக்கு இருக்கு? கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எதுக்கு இருக்காங்க? அனுப்பட்டுமே. இல்ல, அது அந்த அந்த ஸ்ட்ரென்த் போறல அப்படின்றதானே. அந்த ஸ்ட்ரென்த் கிரியேட் பண்ணு. அப்போ சர்வீஸ் நான் அதுக்காக வந்து இவனை கிரஷ் பண்ணுவேன்றது என்ன நியாயம்? அப்ப கமிட்மெண்ட் இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ்க்கு வந்து எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்ல அப்படின்னு you cannot compel the individual citizen to do social service. He is spending 30 lakhs for his education and then graduating out of the medical college. It is unfair to ask him to spend 1 year on a very low salary. இன்றைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் எலெக்ஷன் வந்துரும் அப்படின்ற ஒரு பரபரப்பு இருக்கு. எலெக்ஷன் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல சான்சஸ் இருக்கு. பிகாஸ் காங்கிரஸுக்கு வந்து இது ஒரு நல்ல டைம் அவங்க எதிர்பார்க்கக்கூடியது இருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் பெருசா அவங்களுக்கு ஒரு பெரிய ஜனங்க கிட்ட சப்போர்ட் வந்து நினைக்காட்டாலும் பிஜேபி இஸ்
குவைட் கன்ஃபியூஸ்ட். அவங்களுக்குள்ளேயே உள்ள லீடர்ஷிப் கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியாமல் திண்டாடின்னு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தருக்கும் ஒரு லீடர் இருந்தா, குஜராத்தில் நரேந்திர மோடி இருந்தா அவருக்கு எதிராக ஒரு கோஷ்டி, அங்க விஜயராஜே சிந்தியா இருந்தாக்க அவளுக்கு எதிராக ஒரு கோஷ்டி, இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் கோஷ்டி பூசல் இருந்துட்டே இருக்கு. சென்டர்லயே அத்வானி வரக்கூடாதுன்னு சில பேர். இந்த மாதிரிலாம் அது ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுனால இந்த சமயத்துல வச்சால் தங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்ற எண்ணம் காங்கிரஸுக்கு வந்திருக்கு. அதுவும் இல்லாம ஆல் said and done they are running a minority government with outside support from leftists. இவங்களை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலையே.